மன்னா 1 நாளாகமம் 17வது அதிகாரம் 10வது வசனம். உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். இந்த வீட்டை கட்டுவார் என்பது அநேக ஆசீர்வாதங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. உண்மையாகவே ஒரு வீட்டை கட்டி கொடுப்பது, அல்லது உண்மையாகவே ஒரு வீட்டை உங்களுக்கு தருவது, நீங்கள் வாசமாய் இருக்கும்படியாக ஒரு வீட்டை கொடுப்பது, அல்லது ஒரு குடும்ப வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவது, அல்லது உங்களை நிலைப்படுத்தி உங்களுடைய சந்ததிகளை ஆசீர்வதிப்பது, இப்படி பலவிதமான ஆசீர்வாதங்களுக்கு அடையாளமாக இந்த வீட்டை கட்டி தருவது என்கிறது அடையாளமாக இருக்கிறது. தாவீதுக்கு கர்த்தர் எப்பொழுது இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் என்றால், ஒரு நாள் தாவீது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி திரைச்சலைகளுக்கு கீழே இருப்பதை குறித்து யோசித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். தாவீது வீட்டை தரும்படியாக கேட்கவில்லை, ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று யோசித்த போது கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்றைக்கு நான் செய்ய வேண்டியது, நான் கர்த்தருக்காக என்ன செய்யலாம், நான் கர்த்தருடைய ஆலயத்தை எப்படி கட்டலாம், நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்ன செய்யலாம், நான் கர்த்தருக்கென்று என்ன சிறந்ததை கொடுக்கலாம் என்று நாம் சிந்திக்கும் போது கர்த்தர் நம்முடைய வீட்டை கட்டுவார். நாம் கர்த்தரிடத்தில் அந்த கிருபைகளை கேட்க வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்ட விரும்புகிறார். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு உணர்த்தும். எங்களுடைய சிந்தை உம்முடைய ஆலயத்தை கட்டுவதை குறித்து இருக்கட்டும், உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதை குறித்து இருக்கட்டும். எங்களுக்கு அப்படிப்பட்ட இருதயத்தின் நினைவுகளை தாரும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளா இருக்கட்டும். யாரெல்லாம் ஒரு வீட்டுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு வீட்டை கர்த்தர் ஏற்படுத்தி தாரும். யாரெல்லாம் ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி தாரும். யாரெல்லாம் தங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் இந்த ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். குடும்பங்களை ஏற்படுத்தி தருவீராக. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.